பெற்றோர்களுக்கு என்னுடைய வணக்கம். இறையாசிர் அன்புக்குரியவர்களே, நான் பொறுப்பேற்ற பிறகு 4 மாத காலம் மறைக்கல்வி மாணவ மாணவிகளை பார்க்கும் பொழுது அவங்களுடைய பங்கேற்பு, இந்த மறைக்கல்வியினுடைய பொறுப்பாளர்கள் செயல்படுகின்ற விதம், செயல்பாடுகள், அதே போல பெற்றோர்களாகிய நீங்கள் ஊக்குவித்து பிள்ளைகளை அனுப்புகின்ற அந்த காரியம் எல்லாமே உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாகவே இருக்கு. சிறந்த பங்களிப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள். பிள்ளைகள் நன்றாக வளர்வார்கள். இது கண்டிப்பான உறுதியான உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். சென்ற மாதம் கடைசியில கூட ஒரு ஃபேன்சி காம்படிஷன் நடத்தணும். அதுல பிள்ளைங்களை நீங்க ஈடுபடுத்திய விதம், இந்த புனிதர்களாக ஒவ்வொருவரையும் அலங்கரித்து அவங்க பேசின விதம்லாம் பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே அங்கேயே சொல்லியிருந்தேன், ஒரு சொர்க்கத்தில் புனிதர்களோடு இருக்கின்ற நிலையை உருவாக்குகின்ற வரையில நீங்க உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தீர்கள். உண்மையுமே பாராட்டுகள் இருக்கலாம். அதே போல வருகின்ற வாரம் 29ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக அமையப்போகுது. பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் மறைக்கல்விக்கு வருகிறார்கள். ஆனால் அதே சமயத்துல அவங்களுக்கு உண்டான ஆன்மீக தேவை பூர்த்தி செய்யப்படுகின்ற நாளாக இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் ஒரு தியானம் வைக்க இருக்கிறோம். எனவே பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் ஊக்குவித்து அனுப்புவீங்க. நீங்க அனுப்பி வைக்கும் பொழுதுதான் இந்த தியானத்துல ஈடுபடுகின்ற அந்த பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வாதமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். அதனால உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், யாருமே இதில் கட்டடிக்காம தயவுசெய்து ரிட்ரீட்டுக்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பெற்றோர்களாகிய நீங்களும் இந்த உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் பிள்ளைகளை வளர்க்கின்ற ஒரு சூழல் என்பது ஒரு மிகப்பெரிய கடினமாக இருக்கு. அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க விசுவாசத்துல வேரூன்றி வளர்க்கின்ற ஒரு பெற்றோர்களாக நீங்க இருக்கணும். அதுக்காக திருச்சபை, குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்துல எப்படி கத்தோலிக்க விசுவாசத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்ற ஒரு தெளிவையும் கொடுக்க இருக்கிறார்கள். தயவுசெய்து உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த பங்களிப்பை அளித்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற விதமே வித்தியாசமாக மாறும். அதற்கு உங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை நாங்கள் கொடுக்கிறோம். அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகத்தோடு அனுப்பி வையுங்கள். அவங்களுக்குரிய திறமைகள், அவங்களுக்குரிய அந்த ஆன்மீக காரியங்கள், அவங்களை பழகுகின்ற விதம், உறவு முறைகள் எல்லாவற்றிலுமே உங்களுடைய பிள்ளைகள் வித்தியாசமாக அருமையான விதத்தில் வளர்க்கின்ற ஒரு சூழலை இந்த மறைக்கல்வி உருவாக்கி கொடுக்கிறது. அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல வருகின்ற மாதத்துல பைபிள் எக்ஸிபிஷன் நடத்த இருக்கிறோம். அதற்குண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதை நீங்கள் பிள்ளைகளோடு இணைந்து செயல்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் அனைவரும் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து ஒரு அருமையான ஆண்டவன் எதிர்பார்க்கின்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற பெற்றோர்களாக, பொறுப்பாளர்களாக, ஒத்துழைப்பாளர்களாக நாம் அனைவரும் இருப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு அளப்பரிய விதமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.